வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஐபிபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து வந்த பேங்க் கிளர்க்கு பற்றி ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெப்சைட்டுக்கான போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ibps.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போனீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சிஆர்பி கிளர்க்ஸ் இது நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சிஆர்பி கிரேஷியல் கிரேட் 14 இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு இது வந்து அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்றைக்கி 1/7/2024 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/7/2024 இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2024 21/7/2024 இந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடணும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 12/8/2024 17/8/2024 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் லைக். அப்புறம் வந்துட்டு இது வந்து 2 எக்ஸாம் இருக்கும். ப்ரீமியர்லி இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும். ப்ரீமியர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அக்டோபரில் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்லி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெயின் வந்து. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த பேஜ்க்குள்ளே போய்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஏஜ் கிளிக் பண்ணுறோம். ஏஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பேஜ் கிட்ட போயிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் இந்த ஜாபுக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 28க்குள்ளே இருக்கணும். இந்த ஜாபுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கும், ஓபிசி வந்துட்டு நான் க்ரீமி லேயர் அவங்களுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ்க்கும், அதே வந்துட்டு டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிசபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு டிவோர்ஸ்டு உமன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. அப்புறம் வந்துட்டு நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நம்ம தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இதே வந்துட்டு 175 ரூபா வந்துட்டு SC/ST PWT இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 175 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 850 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர்லி எக்ஸாமுக்கு எப்படி எக்ஸாம் அதாவது மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 30 மார்க் இருக்குது, மேக்ஸிமம் 30 மார்க்கு. நம்பர் ஆஃப் எபிலிட்டிக்கும் 35 கொஷின்ஸ்க்கு வந்து 35 மார்க்ஸு. ரீசனிங் அண்ட் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ்க்கு 35 மார்க்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவரில் நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியர்லி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ்குள்ளே போக முடியும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெயின் எக்ஸாமுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ்க்கு 50 மார்க் எடுக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 40 கொஷின்ஸ்க்கு 40 மார்க் மேக்ஸிமம் மார்க்ஸு. ரீசனிங் அண்ட் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ்க்கு 60 மார்க்ஸு. அப்புறம் வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ்க்கு 50 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ் இருக்குது. 190 கொஷின்ஸ்க்கு 200 மார்க்கு. இது வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் வந்துட்டு செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன லாங்குவேஜில் நம்மளுக்கு வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3 லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து எக்ஸாமை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸும் நடக்கும் இதில், ஓகேங்களா. இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 6138 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெல்லி
கேரளா. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தமிழ்நாடு வந்துட்டோம். இப்போது பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சியும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் இல்லை. சென்ட்ரல் கனரா பேங்க்குக்கு 440 ஹியூஜ் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 90 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் 75 வேக்கன்சியும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 35 வேக்கன்சியும், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க் வந்துட்டு 9 வேக்கன்சிஸும். ஸோ டோட்டலாக 665 நல்ல வேக்கன்சியாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இத்தனை பேங்க்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு ஓகே டோட்டல் வேகன்சிஸ் நிறையா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது இதில் வந்து சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி படித்து நீங்கள் ஜாப் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வந்து நம்ம ப்ரீமியர்லி அண்ட் மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியர்லி எக்ஸாம் நடக்கிற சென்டர் இது. அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் நடக்கும். ஸோ இது நல்லா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபண்டு, சர்டிஃபிகேட் ஆஸ் மென்ஷன்டு, இன்னும் நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபோட்டோகிராஃபி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு என்னென்ன டைமென்ஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வந்து ஃபோட்டோ வந்து வெப்கேமில் உங்களோட ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வெப்கேம் இல்லைனா நம்ம ஃபோன்லேயும் இது பண்ணிக்கலாம். ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு கூட உங்களால் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனோட சைஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து எவ்வளோ எதுக்குள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க டைமென்ஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மெயின் இது வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் கைப்பட எழுதணும். அது வந்து என்ன எழுதணும்னு சொல்லிட்டு இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் நேம், இந்த டேஷ்போர்டில் உங்கள் நேம் போட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ in the application form is correct, true and valid. I will present the supporting documents and when required. இது வந்து நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் இதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்கேன் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியராக இது பண்ணிக்கோங்க. இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதை பற்றி இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் இது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.